இந்த லந்துகால சிறப்பு கூடுகையினுடைய பாடல் பகுதிக்காக நாம் ஜெபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற நித்தியானந்தம் ஒளி ஏக சக்கராதிபதியாக இருக்கிறீங்க நல்லாண்டவரே பரமபிதாவே, தம்முடைய சொந்த குமாரனிடம் பாராமல் எங்களுக்காக அவரை ஈந்தளித்தவரையும் நாங்கள் போற்றுகிறோம். அவரோடு கூட எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு தருகிறவராக இருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆமாண்டவரே, நீர் தந்திருக்கிற மீட்பின் அனுபவத்திற்காக, அதிலே வளர நீர் காண்பிக்கின்ற எல்லா நன்மையான உம்முடைய அன்புக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாடு மரணங்களை இந்த வேளையிலேயும் அதிகமாக நாங்கள் நினைவு கூறவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால் உயிர்த்தெழுதலினால் வருகின்ற உண்டான நன்மைகளை இன்னும் சொந்தமாக்கி கொள்ளவும் ஆண்டவர் இந்த வேளையிலே இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் இவ்வேளையிலே உம்மை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஆண்டவர் நீர் அருள் புரிவீராக. அது உமக்குரியவைகளிலே வளருவதற்கு ஆதாரமாக அமையட்டும் சுவாமி. திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கிறிஸ்து மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள என்பதை இந்த பரமபிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, தபசு கால கீதங்கள் பாடல் நூலிலே 13வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 13வது பாடல், என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தேன் என் உள்ளத்தில். என் மீட்பர் சிலுவை அல்லாமல் வேறதை நான் மேன்மை பாராட்டுவேன். சிற்றின்பம் யாவும் அதனால் தகாதென்று தள்ளுவேன். 13வது பாடல் நாம் எல்லோரும் இணைந்து பாடுவோம். என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தே என்னுள்ளத்தில். என் மீட்பர் சிலுவை அல்லால் வேறதை நான் பாராட்டுவேன். சிற்றின்பம் யாவும் தகாததென்று தள்ளுவே. கைத்தலை காலிலோ இதோ பேரன்பும் தோன்பும் காலந்தே பாய்ந்தோடும் காட்சி போலுண்டோ. முள்மூடியும் ஒப்பற்றதே. சராசரங்களைத்தும் அவ்வான்புக்கு எம்மாத்திரம் என் ஜீவன் சோகம் செல்வமோ என் நேசருக்கு பாத்திரம். மாந்தர்க்கு மீட்பை கஸ்தியால் சம்பாதித்தீந்த இயேசுவே, உமக்கு என்றும் தாசரா மாஸ்தோத்திர உண்டாக
அன்பானவர்களை தொடர்ந்து நாம் 26வது பாடலை பாடுவோம். 26வது பாடல். கொடும் கொல்கதாவின் கொடுமுடியில் கடுங்காயப்பட்ட நேசரை கண்டேன், அகபாரத்தால் நான் பணிந்து நின்றேன், மகனே இது உனக்காய் என்றார். 26வது பாடல் நாம் எல்லோரும் இணைந்து பாடுவோம். கொடும் கொல்கதாவின் கொடுமுடியில் கடும் காயப்பட்ட நேசரை கண்டே, அகபாரத்தால் நான் பணிந்து நின்றே, மகனே இது உனக்காய் என்றார். அகபாரத்தால் நான் பணிந்து நின்றே, மகனே இது உனக்காய் என்றார். ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா, இன்பராம் என் இயேசு வரும் நாளதனிலே. ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா, இன்பராம் என் இயேசு வரும் நாளதனிலே. இனி நான் என்ன செய்ய என்றே கனிதா என்று கனிவாய் சொன்னார். இனி தாமதமோ நாதா என்றே துனி கேட்கும் காலம் சமீபம் என்றார். இனி தாமதமோ நாதா என்றே துனி கேட்கும் காலம் சமீபம் என்றார். ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா, இன்பராம் என் இயேசு வரும் நாளதனிலே. ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா, இன்பராம் என் இயேசு வரும் நாளதனிலே. நல் நேசருக்காய் கொடி பிடிப்பேன், கல்வாரி அன்பை விளம்பிடுவேன். நொடி நேரத்தில் என்னை சந்திப்பார், மூடி சூடி என்றும் ஆளுகை செய்வேன். நொடி நேரத்தில் என்னை சந்திப்பார், மூடி சூடி என்றும் ஆளுகை செய்வேன். ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா, இன்பராம் என் இயேசு வரும் நாளதனிலே. ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா, இன்பராம் என் இயேசு வரும் நாளதனிலே. கொடும் கொல்கதாவின் கொடுமுடியில் கடும் காயப்பட்ட நேசரை கண்டேன், அகபாரத்தால் நான் பணிந்து நின்றேன், மகனே இது உனக்காய் என்றார். அகபாரத்தால் நான் பணிந்து நின்றேன், மகனே இது உனக்காய் என்றார். ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் இன்பராம் என் இயேசு வரும் நாளதனிலே. ஆகா இன்பம் இன்பம் இனி என்றும் துன்பமில்லை எந்தன் மகா, இன்பராம் என் இயேசு வரும் நாளதனிலே. அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் 31வது பாடலை பாடுவோம். பாடல் புத்தகத்திலே 31வது பாடல். வந்தேன் கல்வாரி சிலுவையின் அருகே, என்னை தந்தேன் எனக்காய் பிணை நின்றவரே, உந்தன் திருமகிமை திறமதையும் விட்டு ஓடி உலகில் வந்த விதமதையும் எந்தன் பாவபாரத்தை மனசுடனே சுவாமி ஏற்றுக்கொண்டு என்னை மீட்ட விதமதையும் எண்ணி
வந்தேன் கல்வாரி சிலுவையின் அருகே என்கின்ற பாடல் 31வது பாடல் நாம் எல்லோரும் இணைந்து பாடுவோம். வந்தேன் கல்வாரி சிலுவையின் அருகே, என்னை தந்தேன் எனக்காய் பேணை நின்றவனே, என்னை தந்தேன் எனக்காய் பேணை நின்றவனே. வந்தேன் கல்வாரி சிலுவையின் அருகே, என்னை தந்தேன் எனக்காய் பேணை நின்றவனே, என்னை தந்தேன் எனக்காய் பேணை நின்றவனே. உந்தன் திருமகிமை திறமதையும் விட்டு ஓடி உலகில் வந்த வேதமதையும் விட்டு ஓடி உலகில் வந்த வேதமதையும் எந்தன் பாவபாரத்தை மனசுடனே சாமி ஏற்று கொண்டென்னை மீட்ட வேதமதையும் சாமி ஏற்று கொண்டென்னை மீட்ட வேதமதையும் கண்டு வந்தேன் கல்வாரி சிலுவையின் அருகே, என்னை தந்தேன் எனக்காய் பேணை நின்றவனே, என்னை தந்தேன் எனக்காய் பேணை நின்றவனே. ஐயோ பாவத்தின் பலன் பயங்கரமே, ஆகாதென்றதனை விட்டெடுத்து வந்தேன், அது ஆகாதென்றதனை விட்டெடுத்து வந்தேன். மெய்யாய் அடியனுமக்காய் பிழைப்பேன், உந்தன் மீதாசை வைத்து தினம் சுகித்திருப்பேன், உந்தன் மீதாசை வைத்து தினம் சுகித்திருப்பேன். சாமி வந்தேன் கல்வாரி சிலுவையின் அருகே, என்னை தந்தேன் எனக்காய் பேணை நின்றவனே, என்னை தந்தேன் எனக்காய் பேணை நின்றவனே. வந்தேன் கல்வாரி சிலுவையின் அருகே, என்னை தந்தேன் எனக்காய் பேணை நின்றவனே, என்னை தந்தேன் எனக்காய் பேணை நின்றவனே. தொடர்ந்து நாம் 33வது பாடலை பாடுவோம். பாரீர் கெத்சமனே, பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய் தேவாதி தேவன் ஏக சுதன் படும் பாடுகள் எனக்காகவே. பாரீர் கெத்சமனே. 33வது பாடல் நாம் எல்லோரும் இணைந்து பாடுவோம். பாரீர் கெத்சமனே, பூங்காவில் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் துணித்திடுதே. தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா
தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய் தேவாதி தேவன் ஏகசுதன் பாடும் பாடுகள் எனக்காயே. தேவாதி தேவன் ஏகசுதன் பாடும் பாடுகள் எனக்காயே. பாரீர்கெத்சமனே அப்பாயி பாத்திரமே நீக்கும் சித்தமானார். அப்பாயி பாத்திரமே நீக்கும் சித்தமானார். எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேனென்றாரே. எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. பாரீர்கெத்சமனே இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நனைந்தே. இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நனைந்தே. இம்மானுவேலன் உள்ளமுருகியே வேண்டுதல் செய்தனரே. இம்மானுவேலன் உள்ளமுருகியே வேண்டுதல் செய்தனரே. பாரீர்கெத்சமனே மும்முறை தாரை மீதே தாங்கொண்ணா வேதனையா. மும்முறை தாரை மீதே தாங்கொண்ணா வேதனையா. முன்னவன் தாமே வீழ்ந்து ஜபித்தாரே பாதகர் மீட்புறவே. முன்னவன் தாமே வீழ்ந்து ஜபித்தாரே பாதகர் மீட்புறவே. பாரீர்கெத்சமனே என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை. என்னையும் தம்மை போல மாற்றும் இம்மானேசத்தை. எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே. எண்ணி எண்ணியே உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவே. பாரீர்கெத்சமனே பூங்காவில் நேசரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோனித்திடுதே. பாரீர்கெத்சமனே
தொடர்ந்து நம்முடைய பாடல் புத்தகத்திலே 59வது பாடல், நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பாடல். 59வது பாடல், சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரே, வலிய பரிசத்தால் கொண்டாரே, மோட்ச மகிமை உனக்கு ஈவாரே, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே. 59வது பாடல் நாம் எல்லோரும் இணைந்து பாடுவோம். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மாலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் திருவிழாவில் வடியுது பாரே, வலிய பரிசத்தால் கொண்டாரே, மோட்ச மகிமை உனக்கிவாரே, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. இந்த நன்றியை மறந்து போனாயோ, இயேசுவை விட்டு எங்கேயாகிலும் மறைந்து திரிவாயோ, சந்ததமுனதிதயம் காயமும் சாமி கிறிஸ்தியனுடையதல்லவோ, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவத்தாசை வருகுதோ, பசாசின் மேலே பட்சமுனக்கு திரும்ப வருகுதோ, அழியும் நிமிஷத்தாசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவானின், நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே, உலகை விட்டு பிரியினும் அவர்க்கே மரிப்பாயே, உழைத்து மரித்தும் உயிர்த்தனாதரின் உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய், நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மல
அதற்கே சொந்தம் நீ உனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த கடவுளே, எங்கள் மீது ஆண்டவர் கொண்ட அன்பு மேலானது. அந்த அன்பை தியானிக்கின்ற, அந்த அன்பை சிந்திக்கின்ற இந்த நாட்களிலே, இந்த மாலை பொழுதிலே உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வர எங்களை அன்போடு அழைத்து வந்தீர். ஆண்டவரே, எங்களுக்காக தம்மையே தந்தவர், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற நல்ல மேய்ப்பனாக இந்த உலகத்திலே எங்களை மீட்டெடுக்க நீர் வந்தீர் என்பதை உணர்ந்து சிந்தித்து தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு இந்த வேலையை தந்திருக்கின்றீர். ஆண்டோடைய அருள் நிறைந்த கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகின்றோம். ஆண்டோடைய அன்பினால் எங்களை ஆட்கொள்ளும். உடைய தூயாவியானவர் எங்கள் ஒருவருடைய உள்ளங்களையும் ஆட்கொள்ளும்படியாய் ஆண்டோடைய சமூகத்தில் எங்களை ஒப்படைக்கின்றோம். எங்கள் சிந்தனைகள், எங்கள் எண்ணங்கள் அனைத்தும் உமக்கு நேராய் திரும்பட்டும். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நாங்கள் உமோடு உறவாடுகின்ற அனுபவங்களை உணரச் செய்யும். உம்முடைய அன்பினை பெற்று மகிழ்கின்ற அனுபவங்களை எங்களுக்கு தாரும். உம்முடைய திருவார்த்தைகளை புரிந்து கொள்ளுகின்ற ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். உம்முடைய சமூகத்தில் எங்களையே ஒப்புக் கொடுக்கின்ற அனுபவத்தோடு இந்த உலகத்திற்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய கிருபையின் கரங்களிலே ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி தருகின்றோம். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து 125வது ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 125. மரிக்கும் மீட்பர் ஆவியும் வதைக்கப்பட்ட தேகமும் என் ஆவி தேகம் உய்யவே என்றைக்கும் காக்கத்தக்கதே.
நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 16 முடிய. தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 16 முடிய. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியாள் ஓநாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடிப்போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும் என்பதை வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. நாம் இணைந்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மைமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவர் ஈவாக நமக்கு தந்திருக்கின்ற இந்த லந்து நாட்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்னும் நம்மை நாம் வெறுக்கவும் ஆண்டவர் நம்மிலே பெருகவும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாமும் நம்மை அதற்காக அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த தொழுகையிலையும் பங்கேற்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய கிருபையும் சமாதானமும் அனைவரோடும் நிறைவை தங்கியிருப்பதாக. அன்பானவர்களே, யோவான் நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 11 முதல் 16 முடிய நாம் வாசித்து கேட்டோம். யோவான் நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 11 முதல் 16 வரை. அதிலே 11 மற்றும் 15வது வசனங்களை சற்று விளக்கமாக நாம் பார்க்கலாம். அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் 10, 11 மற்றும் 15. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 15. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே இணையதளத்தினுடைய வளர்ச்சி என்பது மிக முக்கியமானது. பல நன்மைகள் அதன் மூலம் காணப்பட்டாலும் தீமைகளும் இருப்பதை நாம் அறிவோம். குறிப்பாக இந்த நாட்களிலே நம்முடைய மொபைல் ஃபோன்களுக்கு குறுஞ்செய்திகள் வருவது உண்டு. உங்களுடைய அக்கௌண்ட்டிலே 4 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆகி இருக்கிறது. கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற லிங்கை ஓப்பன் செய்து நீங்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளவும் என்று குறுஞ்செய்தி வரும். உங்களுடைய வங்கி கணக்கிலே 1 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆகி இருக்கிறது. நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட லிங்கை ஓப்பன் செய்து அதை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ளவும் என்று இருக்கும். சில நேரங்களிலே நமக்கு ஃபோன் கால் கூட வரும். அழைத்து நீங்கள் கேட்டிருந்த உங்களுடைய பர்சனல் லோன் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய டெபிட் கார்டினுடைய பின் நம்பரையும் அந்த இலக்கங்களையும் பின் நம்பரையும் சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். இதை சொல்லி கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு இப்படிப்பட்ட அழைப்புகள் வரும்பொழுது நாமெல்லாம் சுதாகரித்து கொள்ளுவோம்.
காரணம், இந்த அழைப்புகளிலே எல்லாம் நம்பகத்தன்மை இல்லை என்று நாம் அறிவோம். நம்பகத்தன்மை என்பது மிக முக்கியமான ஒன்று. இவர்கள் அழைக்கின்ற அழைப்பும் நமக்கு வருகின்ற குறுஞ்செய்திகளும் எல்லாம் நம்பகத்தன்மை சற்றும் இல்லாதது என்பதை நாம் அறிந்து இவைகளையெல்லாம் வெறுக்கிறவர்களாகவும் தவிர்க்கிறவர்களாகவும் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் கடைகளிலே பொருட்கள் வாங்க செல்லும் பொழுது, குறிப்பாக மின்சாரத்தினால் இயங்குகின்ற கிரைண்டர் அல்லது மிக்சி, இல்லை என்று சொன்னால் அயன் பாக்ஸ், இவைகளெல்லாம் வாங்கும் பொழுது நமக்கு அவைகளோடு கேரண்டி கார்டு அல்லது வேரண்டி கார்டு என்கின்ற அந்த கார்டையும் நமக்கு தருவார்கள். நாம் ஒரு வாட்ச் வாங்கும் பொழுதெல்லாம் எதற்காக தருகிறார்கள் என்று சொன்னால், 1 வருடம் அல்லது 2 வருடத்திற்குள்ளதாக இந்த நீங்கள் வாங்குகின்ற இந்த சாதனத்திலே ஒரு பழுது வரும் என்று சொன்னால் நாங்கள் அதை சரி செய்து விடுவோம் என்பது அவர்கள் சொல்லுகின்ற ஒன்று. அதோடு அவர்கள் சொல்லாமல் சொல்லுகின்ற ஒன்று என்னவென்றால், 2 வருடங்களுக்கு எந்த பழுதும் வராது, இதற்கு நாங்கள் கேரண்டி என்பதுதான். அப்படி நம்பகத்தன்மையை பெருக்குவதிலே ஒவ்வொருவரும் முனைப்பாய் இருக்கின்றார்கள். இவர்கள் நமக்கு முன்பதாக நம்பகத்தன்மை உள்ளவர்களாக தங்களை வெளிக்காட்ட முற்பட்டு நம்பகத்தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ இல்லையோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் என்று சொன்னால் நான் நம்பகத்தன்மை உள்ள ஒரு மெய்ப்பன். என்னை நீங்கள் நம்பலாம், நான் நம்பகத்தன்மை உள்ள ஒரு மெய்ப்பராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆழமாக சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த இடத்திலே இந்த வசனங்களின் மூலமாக ஆண்டவர் தம்மை எவ்விதத்திலே நம்பகத்தன்மை உள்ளவராக வெளிப்படுத்துகிறார், அல்லது நான் நம்பகத்தன்மை உள்ள ஒரு ஆயன், ஒரு மேய்ப்பர் என்று ஆண்டவர் எதின் அடிப்படையிலே சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். 15வது வசனத்தை நான் வாசித்தேன். அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி இப்படியாக வருகிறது, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். தமக்கு உரியவர்களை அறிந்திருப்பதனால் அவர் நம்பகத்தன்மை உடையவராக இருக்கிறார். தமக்கு உரிய தம்முடைய ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறபடியினால் அவர் நம்பகத்தன்மை உடையவர். அன்பானவர்களே, பாலஸ்தீனியா மக்களிலே பெரும்பாலானவர்கள் கோனார்கள் அல்லது மேய்ப்பர்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை வளர்த்து அல்லது பிறருக்காக ஆடுகளை மேய்த்து வந்தார்கள் என்பதையும் அறிவோம். அப்படி ஆடுகளை வளர்த்து மேய்த்து வந்த அந்த மேய்ப்பர்கள் ஆடுகளுக்கென்று பெயர்களை வைத்திருந்தார்கள். கொம்பன், மூக்கன், செவியன், இப்படியெல்லாம் பெயர்களை வைப்பார்களாம் அவருடைய மொழியிலே. ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒவ்வொரு பெயர்களை வைத்திருப்பார்களாம். அதிலே ஆச்சரியமும் வினோதமும் என்னவென்று சொன்னால், அந்த ஆடுகள் ஒரு கூட்டமாக நிற்கும் பொழுது அல்லது கிடையிலே சேர்க்கப்பட்டு இருக்கும் பொழுது இந்த பெயரை சொல்லி அழைக்க மிக துல்லியமாக அந்த ஆடு சரியாக வந்துவிடும், வெளியே வந்துவிடும், அல்லது உள்ளே போவதற்காக அது சற்று தயங்கி கொண்டிருந்தால் இந்த பெயரை சொல்லி அழைக்க அது துரிதமாக வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. இதை நேரடியாக பார்த்த இறையியலாளர்கள் இதை உண்மை என்று சொல்லுகின்றார்கள். அதாவது ஆடுகளுக்கு பெயரை வைத்து அந்த பெயரை சொல்லி அழைக்க நாம் அந்த அளவுக்கு அறிவில்லை என்று நினைக்கின்ற இந்த ஆடுகளோ தன்னுடைய மேய்ப்பன் பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு ஓடோடி வருகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஏசாயா 45வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று. இஸ்ரவேல் ஜனமே, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அந்த இடத்திலே பொதுவாக அல்ல, பொதுவாக இஸ்ரவேல் என்று அல்ல, இண்டிவிஜுவலாக தனித்தனி நபர்களாக உங்களை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், தனித்தனியாக உன்னை குறித்து எனக்கு தெரியும், உன்னை நான் அறிவேன், உன் தேவைகளை அறிவேன், உன் எதிர்பார்ப்புகளை அறிவேன், உன் விருப்பங்களை நான் அறிவேன், உன் பாடுகளை நான் அறிவேன் என்கின்ற ஒரு அர்த்தத்திலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை நான் அறிவேன். எலியா தீர்க்கதரிசி ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் ஒரு நிகழ்வு வருகிறது. இந்த எலியா தீர்க்கதரிசி ஆகாப் மன்னனுக்கு எதிராக, இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். காரணம், பாகால் தெய்வத்தினாலே தான் மழை பெய்யும் என்று சொல்லி பாகாலை பின்பற்றுவதற்கு ஆகாப் என்கின்ற மன்னனும் அவருடைய மனைவியாகிய எசபேலும் அதற்கு மக்களை வழிநடத்துகிறார்கள். பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். இப்படி இருக்க எலியா, ஆண்டவரை முன்னிறுத்தி எதையும் சொல்லுகின்ற எலியா
வானத்தையும் பூமியையும் உருவாக்கினவர் ஆண்டவர், மழையை பெய்ய பண்ணுகிறவர், பெய்யாமல் போக பண்ணுகிறவர் உன்னதமானவர் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாய் 3 வருடம் மழை பெய்யாது என்று தீர்க்க தரிசனம் சொன்னார். தீர்க்க தரிசனம் சொன்ன எலியா தொடர்ந்து வாழ வேண்டுமே. ஆண்டவரே அந்த இடத்திலே எலியாவோடு சொல்லுவதை அந்த 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே நமக்கு பார்க்க முடியும். நீ கேரீத் ஆற்றண்டைக்கு போ. அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். அவர் எனக்கு உணவு வேண்டுமென்றோ தண்ணீர் வேண்டுமென்றோ ஆண்டவரிடத்திலே ஜெபித்ததாக நமக்கு பார்க்க முடியாது. ஆண்டவர் தானாகவே முன்வந்து நீ கேரீத் ஆற்றண்டைக்கு போய் என்று சொன்னார். சரி, அங்கு போய் நான் என்ன சாப்பிடுவேன், எனக்கு யார் உணவு கொண்டு வருவது என்று எல்லாம் எலியா கேள்வி எழுப்பினதாகவோ அதற்காக ஆண்டவரிடத்திலே முறையிட்டதாகவோ நமக்கு பார்க்க முடியாது. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, காலையிலே காகங்கள் அப்பமும் இறைச்சியும் எலியாவுக்கு கொண்டு வந்தன, மாலையிலே காகங்கள் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தன. இப்பொழுது குறிப்பிட்ட காலகட்டமாகும் பொழுது கேரீத் ஆற்றினுடைய தண்ணீர் வற்றி போகிறது. அந்த நேரத்திலேயும் எலியா ஆண்டவரை பார்த்து ஜெபித்ததாக அவ்விடத்திலே நமக்கு பார்க்க முடியாது. ஆண்டவரே தாமாக முன்வந்து சொல்லுகிறார், நீ சாரிபாத் ஊருக்கு செல், அங்கு ஒரு விதவையை நான் உனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த செய்தி நமக்கு தருகின்ற உண்மை என்னவென்று சொன்னால், நம்மை அறிகின்ற உன்னதமான ஆண்டவர், தம்மை பின்பற்றுகிற, தம்மை நேசிக்கின்ற, தம்முடைய அடியவர்களாக இருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளை, எலியாவினுடைய பசியை அறிந்தவர், உணவு தேவையை அறிந்தவர், எதிர்பார்ப்புகளை அறிந்தவர், வருத்தங்களை அறிந்தவர். ஆகவேதான் கேரீத் ஆற்றண்டைக்கு போகச் சொன்னார். காகத்தினாலே உணவை தந்தார். சாரிபாத் ஒரு விதவை அண்டை போகச் சொன்னார். அறிகின்ற உன்னதமான ஆண்டவர். இந்த நாட்களிலே பல நேரங்களிலே நம்முடைய உள்ளத்திலேயும் கேள்விகள் எழும்புவது உண்டு. ஆண்டவர் என்னை அறிகின்றாரா? என்னுடைய வருத்தங்களை அறிகின்றாரா? என்னுடைய தேவைகளை அறிகின்றாரா? என்னுடைய பலவீனங்களை அறிகின்றாரா? நான் எதிர்பார்க்கின்ற ஆரோக்கியத்தை அவர் அறிகின்றாரா? ஆண்டவர் இவ்விடத்திலே சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற, உன்னை அறிகிற ஒரு நல்ல மெய்ப்பன். லூக்கா 8வது அதிகாரத்திலே கதரேனருடைய நாட்டிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்லுகிறார். அங்கு செல்லும் பொழுது மிகவும் அகோரமான காட்சியோடு ஒருவன் தென்படுகிறான். ஆண்டவர் அந்த நபரை பார்த்து கேட்டார், உன் பெயர் என்ன என்று கேட்டார். பெயர் சொல்லி அழைக்கிற உன்னதமான ஆண்டவர் அந்த நபரை பார்த்து கேட்டார். லூக்கா 8வது அதிகாரம் 30வது வசனம் முதல் அந்த நிகழ்வு வருகிறது. உன் பெயர் என்ன? அப்பொழுது அவன் சொன்னான், லேகியோன் என்று சொல்ல. நன்றாக கவனியுங்கள், அந்த நபருடைய தாய் தகப்பன் வைத்த பெயர் லேகியோன் அல்ல. மாறாக அவனை ஆட்கொண்டிருந்த, அவனை அடிமைப்படுத்தி இருந்த ஆயிரக்கணக்கான பிசாசுகளுடைய பெயர் தான் லேகியோன். உண்மையிலேயே நமக்கு சிந்திக்க முடியும், அன்றைக்கு சமூகம் அவனுடைய பெயர் லேகியோன் என்று தான் அறிந்திருக்கும். காரணம், அவனும் கூட தன்னுடைய பெயர் லேகியோன் என்று தான் அவனுடைய நாவு உச்சரித்தபடியினால் சமூகமும் அவனுடைய பெற்றவர்கள் வைத்த பெயரினும் இவனுடைய பெயர் லேகியோன் என்றே சமூகம் புரிந்திருக்கும். இந்த வேளையிலே ஆண்டவர் அந்த லேகியோன் என்று பெயரை சொன்ன அந்த பொல்லாத ஆவிகளை அவனிடமிருந்து துரத்தினார். காரணம், ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர். பெற்றோர் வைத்த பெயர் அல்ல, தான் சூட்டின பெயர் அல்ல அவனுக்கு இப்பொழுது இருப்பது. பொல்லாங்கும் தீமையும் தீயவனும் சூட்டின பெயரிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே அந்த பெயரிலே அவன் நீடித்திருப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. லேகியோன் என்ற பெயரோடு அந்த நபர் இந்த உலகத்திலே வாழ்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆகவேதான் ஆண்டவர் அந்த பொல்லாத ஆவிகளை துரத்தினார். பெயர் சொல்லி அழைக்கிற உன்னதமான ஆண்டவர், அவனுடைய ஆழ்தத்துவத்தை அவனை மாற்றி அமைத்தார். உன்னதமான ஆண்டவர் அவனுக்கு உரிய பெயரோடு, அவனுக்கு உரிய அந்தஸ்தோடு, அவனுக்கு உரிய மரியாதையோடு சமூகத்திலே வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அவனை அறிகிற உன்னதமான கர்த்தர். அவன் வேறு பெயரோடு இருக்கும் பொழுது, பிசாசானவனால் ஏற்பட்ட பெயரோடு வாழும் பொழுது அவன் எவ்வளவு வருத்தங்களை சந்திக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு அகோரமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் அறிவார். ஆகவே அந்த பெயரோடு தொடர்ந்து வாழ்வதை ஆண்டவர் விரும்பவில்லை. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே தீமைகள் நம்மை நெருக்கும் பொழுது, வேதனைகள் நம்மை தொடரும் பொழுது, அது தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புவது இல்லை என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தீமையன் என்று நான் விடுபடுவேன், இப்படிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டியோடு அல்லது இப்படிப்பட்ட ஒரு பெயரோடு நான் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்றைக்கு இந்த பெயரினின்று நான் விடுபடுவேன் என்கின்ற கேள்வி உங்களிலே எழும்புமே ஆயின், பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர், நீங்கள் ஆண்டவரால் அறியப்பட்டிருக்கிற
ஆண்டவர் தீமை என்கின்ற அந்த பெயரை, லேகியோன் என்கின்ற பெயரை மாற்றி அவனுக்கு உரிய பெயரிலே அவன் அழைக்கப்படத்தக்கதாக அவனுடைய வாழ்வை ஆசீர்வதித்தவர் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நான் அறிந்திருக்கிறேன் என்னுடைய ஆடுகளை. அப்படிப்பட்ட ஒரு நம்பகமான நல்ல மெய்ப்பன் நான். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே அந்த மெய்ப்பனுடைய கரத்திலே இன்னும் நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். நம்மை அறிந்திருக்கிறார். நம்முடைய வருத்தங்களை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய எதிர்பார்ப்புகளை அறிகின்ற உன்னதமான ஆண்டவர். நீச்சல் கற்றுக்கொண்டு மிக சிறந்த நீச்சல் வீரராக வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், நீச்சலை கற்றுத்தருகிற நபர்கள், அவர்களுக்கு நீச்சலை கற்றுத்தருவதற்கு நீச்சல் குளத்திலே அழைத்து செல்லுகின்ற வேளையிலே தங்களுடைய உடலை முறுக்கி பிடித்து கொண்டிருந்தால் அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த நீச்சல் வீரருக்கு, அந்த பயிற்சியாளருக்கு சரியாக அவருக்கு நீச்சலை கற்றுக் கொடுக்க முடியாது. தண்ணீரிலே தன் உடலை லகுவாக்கி கொண்டு பயிற்சியாளருடைய கரத்திலே தன்னை ஒப்புவித்து அப்படி அவர் கற்றுத்தர அந்த நீரிலே லகுவான உடலோடு பயிற்சியை செய்தால் மட்டும்தான் சிறந்த நீச்சல் வீரராக முடியும். நாம் நமக்குள்ளதாக தீமைகளை முறுக்கி பிடித்து கொண்டு நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை அறிகிற ஆண்டவர் எனக்கு இறங்க வேண்டும் என்று சொன்னால் ஒருபோதும் இந்த உலகத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் எந்த அளவுக்கு நம்மை ஆண்டவருக்குள்ளதாக நம்மை லகுவாக்கி கொள்ளுகின்றோமோ, எந்த அளவுக்கு சுயத்தை வெறுத்து, தீமையை வெறுத்து, அநீதியை தவிர்த்து ஆண்டவருக்குள்ளதாக நம்மை லகுவாக்கி அவருடைய கரத்திலே தருகிறோமோ, அந்த அளவுக்கு நம்மை அறிகிற ஆண்டவர் தம்முடைய நாமத்து நிமித்தமாக, பெயர் சொல்லி அழைக்கின்ற அந்த அன்பு நிமித்தமாக அவர் நல்ல மெய்ப்பன் என்பதை, அவருடைய நம்பகத்தன்மையை நம்முடைய வாழ்விலே விளங்க பண்ணுவார். நான் உன்னை அறிகிற ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய எதிர்பார்ப்பையும் தேவையையும் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். இவ்விதத்திலே ஆண்டவர் நம்பகத்தன்மையுள்ள நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். தொடர்ந்து 15வது வசனத்தினுடைய 2வது பகுதி வருகிறது. ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு தன்னை அர்ப்பணித்த நம்பகத்தன்மை உள்ளவர். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நல்ல மெய்ப்பன், ஜீவனை தருகிறபடியினாலே நான் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன். அன்பானவர்களே, அன்றைக்கு ஆடுகளை மேய்க்கின்ற மெய்ப்பர்கள் எல்லாம் ஆடுகளை காட்டுப்பகுதிகளிலே பல நாட்கள் தங்கி மேய்க்கிற வேளையிலே தற்காலிகமாக அவர்கள் ஆடுகளுக்கென்று கிடைகளை அமைத்து கொள்வது உண்டு, அல்லது ஆடுகளுக்கென்று வேலிகளை கட்டிக்கொள்வது உண்டு. அந்த நேரங்களிலே எல்லாம் இந்த மேய்ப்பர்கள் தான், மேய்ப்பருள் ஒருவர் தான் வாசலாக தன்னை மாற்றிக்கொள்ளுவார். அதாவது அவர்கள் அமைத்து கொள்ளுகின்ற அந்த வேலிக்கு உள்ளாக இருக்கின்ற ஆடுகளுடைய பாதுகாப்பிற்காக இந்த மேய்ப்பர்கள் தான் அதனுடைய வாசலாய் தங்களை அந்த விடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள். இந்த வேளையிலே சிங்கம் வரலாம், புலி வரலாம், ஆபத்தான மிருகங்கள் வரலாம். வந்தால் முதலாவதாக தாக்கக்கூடியதும் கொன்று போடக்கூடியதும் இந்த மேய்ப்பர்களைத்தான். நாம் வேதத்திலே படிக்கிறோம், தாவீது ஒரு விசை சவுலோடு சொல்லுவார், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசை சிங்கம் வந்தது, அந்த சிங்கத்தினுடைய வாயிலிருந்து நான் ஆட்டை காப்பாற்றினேன் என்று சொல்லுவார். இதுபோல காட்டு மிருகங்களுடைய கொடுமை அல்லது பாதிப்பு என்பது மிக அதிகம். உண்மையான மேய்ப்பர்கள் தங்கள் ஜீவனை ஒப்பு கொடுத்து தான் இந்த ஆடுகளை பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். அன்பானவர்களே, எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தர வேண்டும்? தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால், காடுகளிலே உண்மையான சிங்கங்கள் ஆடுகளை சீரழிப்பதற்கு, தங்களுக்கு உணவாக்கி கொள்வதற்கு சுற்றித் திரிவது போல பொல்லாங்கன் நம்மையும் தன்னுடைய பிடியிலே வைத்து நரகாக்கினைக்கு நேராக கொண்டு செல்வதற்கு அவனும் சுற்றித் திரிகிறான். இந்த வேளையிலே, இந்த சூழலிலே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு பாதுகாப்பு இந்த பூமியின் ஒவ்வொரு மாந்தருக்கும் தேவை. இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் பிசாசானவனுடைய கர்ச்சிக்கிற சிங்கத்தினுடைய கையிலே தங்களை விற்று போடவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது நின்று மாந்தரை மீட்கும் வண்ணமாக தன் ஜீவனை தர வேண்டி இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து தம்முடைய ஜீவனை தந்தார். தாவீது சொன்ன வண்ணமாக, நான் அந்த சிங்கத்தோடு போராடி என் ஜீவனையும் பணயம் வைத்து அதனுடைய வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை நான் மீட்டேன் என்று சொன்ன வண்ணமாக
சிங்கத்தைப் போல தீயவனாக இருக்கின்ற, தீயவனுடைய பிடியிலிருந்த சிக்கியிருந்த மனிதர்களை மீட்பதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் ஜீவனை விட வேண்டியிருந்தது. அப்படித்தான் அவர் ஜீவனை விட்டு நல்ல மெய்ப்பராக நம்மை தம்மண்டை சேர்த்து கொண்டார். ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 யோவான் சொல்லியிருக்கிறார், சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை கண்டேன். ஏன் அவர் ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறார்? நாமெல்லாம் ஆடுகள், நாமெல்லாம் ஆட்டுக்குட்டிகள். நமக்கு பதிலாக அவர் ஆட்டுக்குட்டியானார். நாம் கொல்லப்பட வேண்டியவர்கள் அல்லது நாம் அழிந்து போக வேண்டியவர்கள், அதற்கு பதிலாளாக இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியாக தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே தான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பல இடங்களிலே யோவான் சொல்லியிருக்கிறார், நான் ஆட்டுக்குட்டியானவரை கண்டேன், ஆட்டுக்குட்டியை கண்டேன், சிங்காசனத்தின் மீது இருக்கிற ஆட்டுக்குட்டியை கண்டேன். அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலகத்திலே அநேக சிங்காசனங்கள் இருக்கின்றது, அநேக அதிகாரங்கள் இருக்கிறது. அதற்கு எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட ஒரு அதிகாரத்தை உடையவராக சிங்காசனத்தின் மீது ஆட்டுக்குட்டியானவர் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக நான் திறந்த வாசலை கண்டேன். அதனுடைய பொருள் என்ன? அந்த வாசல் மூலமாக அவரிடமிருந்து ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, போவதற்கும் வருவதற்கும் நமக்கு முடியும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னால், நம்மை சிங்கத்தினுடைய தீமையினுடைய கையிலிருந்து தப்புவிக்கும்படியாகத்தான் அவர் தம் ஜீவனை விட்டார். ஜீவனை விட்டு சிங்காசனத்தின் மீது ஆட்டுக்குட்டியானவராக அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை அதிகாரங்கள் இருந்தாலும் அத்தனை அதிகாரங்களுக்கு மேலான அதிகாரம் உடையவராக, திறந்த வாசலை தமக்கு முன்பதாக கொண்டவராக, தம்முடைய பிள்ளைகள் போக்கும் வரவுமாய் அவரிடமிருந்து அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக வாசலை திறந்தவராய் இன்றைக்கும் நமக்காக பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். ஆகவே தான் பேதுரு சொன்னார், அவர் ஜீவாதிபதி என்று, நமக்கு ஜீவனை தருகிறவர் என்று. ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் என்று சொல்லி ஒரு சிறுவன், பொருளாதாரத்திலே அவருடைய பெற்றோர் மிகவும் பின்தங்கி இருந்ததினாலே சிறு பருவத்திலே கல்வி அறிவு கிடைக்கவில்லை. சின்ன பருவத்தில் ஸ்கூலுக்கு போக முடியலை. இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவர் ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த். இவர் ஸ்கூலுக்கு போகலைன்னாலும் பெற்றோரோடு ஆலயத்திலே செல்லுவார். அவருக்கு ஒரு 13 வயது இருக்கும். அந்த 13 வயது இருக்கும் பொழுது, நம்முடைய பிராந்தியத்திலே 13 வயது என்று சொன்னால் 8வது வகுப்பு படிக்கிற பருவம். அப்பொழுதும் அவருக்கு ஸ்கூலுக்கு போக முடியவில்லை. ஆனாலும் ஆலயத்துக்கு போகும் பொழுது சிறு வேதாகமத்தை கையில் எடுத்து செல்வார். கூட இருக்கிறவங்க எல்லாம் அவரை நக்கலாக பார்ப்பாங்க, கிண்டலாக பார்ப்பார்கள். எழுத படிக்க தெரியாது, கையில் பைபிள் வச்சிருக்கேன். எழுத படிக்க தெரியாத நீ கரத்திலே வேதாகமத்தை வைத்திருக்கிறாயே என்று சொல்லி மற்றவர்கள் அவரை கிண்டலாக கேவலமாக பார்த்தாலும், இழிவாக கூறினாலும், விக்கிள்ஸ்வொர்த் என்கின்ற அந்த சிறுவன் அந்த பழக்கத்தை கைவிடவில்லை. அவர் கூறப்படுகின்ற, ஆலயத்திலே சொல்லப்படுகின்ற செய்திகளையும் தேவ வார்த்தைகளையும் எல்லாம் மிக கவனமாக உள்வாங்கிக் கொள்வார். அந்த ஒப்புநிகரற்ற வார்த்தைகள் அடங்கிய வேதம் அல்லவா என்று சொல்லி இதை தன்னோடு எடுத்து செல்வார். பின் நாட்களிலே அவர் ஒரு பிளம்பராக, அதாவது பைப்புகளை எல்லாம் அமைக்கின்ற ஒரு வேலை செய்கிறவராக மாறினார். கூடவே சால்வேஷன் ஆர்மி, இரட்சண்ய சேனை என்கின்ற அந்த ஜப ஐக்கியத்தோடு அல்லது ஊழிய இயக்கத்தோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறவராக இருந்தார். இச்சூழலிலே பாலி என்கின்ற ஒரு பெண்மணியை திருமணம் செய்கிறார். நல்ல கல்வி அறிவுடையவர், கூடவே முழு நேரமாக ஊழியம் செய்தவர். இந்த பாலி தான் தன்னுடைய கணவனாருக்கு விக்கிள்ஸ்வொர்த்துக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அப்படி எழுத படிக்க சொல்லிக் கொடுக்க அவர் வேதாகமத்தை இப்பொழுது வாசிக்க ஆரம்பித்தார். அப்படின்னு சொன்னால் இள வயது வரையிலேயும் படிக்க தெரியாத ஆனால் கையில் பைபிளை கொண்டு நடப்பார். அன்பானவர்களே, அவருடைய என்டையர் லைஃப், அவருடைய முழு வாழ்க்கையிலேயும் அவர் வேதத்தை தவிர வேறு எதையும் வாசித்தது இல்லையா. காரணம், இள வயதிற்கு பின்பு தன்னுடைய மனைவி வாசிக்க சொல்லி தந்த பின்பு தான் வாசிக்க துவங்கினார். அதுவும் வேதத்தை தான் வாசித்தார். ஆகவே சாகும் வரையிலேயும் இதை தவிர நான் வேறு எதையும் வாசிக்க மாட்டேன் என்கின்ற ஒரு உறுதியோடு வேதத்தை மட்டும்தான் வாசிப்பாராம். இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தோடு இருந்த இந்த விக்கிள்ஸ்வொர்த் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே மிக முக்கியமான ஒரு செய்தியாளராக, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவராக மாறினார். பிளம்பிங் வேலை செய்வதற்கு நேரம் இல்லாமற் போனது. அப்படியே தன்னுடைய அந்த பணியை முற்றிலும் துறந்தவராக முழு நேரமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று சேர்த்தார்.
இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்று சொன்னால், சிறு வயதிலே கல்வி அறிவு இல்லை என்று சொன்னாலும் இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி அதை தூக்கி சுமந்ததை பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர் பார்த்தார். மட்டுமல்ல, அவர் நம்பகத்தன்மையுள்ள ஒரு மெய்ப்பர் என்பதை உணர்ந்து, இந்த வார்த்தையைத்தான் என்னுடைய முழு வாழ்க்கையிலும் நான் வாசிப்பேன், இதை தவிர வேறு எதையும் வாசிக்க மாட்டேன் என்கின்ற அவருடைய தீர்மானம் மிக முக்கியமானதாக இருந்தபடியினால் ஆண்டவருடைய ஜீவனை அவர் சொந்தமாக்கி கொண்டார். அநேகர் அவருடைய வார்த்தையின் மூலமாக ஜீவனை பெறுவதற்கு அவருடைய செய்திகளும் அவருடைய ஊழியமும் ஆதாரமாக அமைந்ததா. அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த லந்து நாட்களிலே இப்படிப்பட்ட நல்ல மெய்ப்பரை கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக, நம்மை அறிகின்ற நல்ல மெய்ப்பர் மட்டுமல்ல, நமக்காக ஜீவனை தந்து இன்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிற அந்த நல்ல மெய்ப்பரை கொண்ட ஆடுகள் மந்தை நாம் என்பதை உணர்ந்து இன்னும் அவரோடு கிட்டே சேர்க்கும் பொழுது அந்த நம்பகத்தன்மையை இன்னும் நமக்கு அனுபவிக்க முடியும். அந்த நம்பகத்தன்மையினால் வருகின்ற நன்மைகளை இன்னும் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும், இன்னும் அவருடைய நன்மைகளிலே பெருக முடியும். அப்படி முன் செல்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து 205வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 205. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே கனநேய மேவி.
ஜெபம் செய்வோம். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பாதப்படியிலே வந்த நாம் நல்ல மேய்ப்பராக நமது ஆண்டவரை புரிந்து கொள்ள ஆண்டவர் அருள் புரிந்தார். நமது ஆண்டவர் நாம் நம்பக்கூடியவர். நம்பிக்கைக்கு ஒருபோதும் அவர் துரோகம் செய்ததில்லை. அவரை நம்புகின்ற மக்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி நாம் முழுமையாய் நம்பத்தக்க கண்மலையாக அவர் இருக்கிறார். நல்ல மேய்ப்பரான அவர் நம் ஒவ்வொருவரையும் அறிந்து வைத்திருக்கிறார். நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் நம்மை அறிந்து வைத்திருப்பதனாலே நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை அதனதன் காலத்திலே நிறைவு செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக நாம் ஒப்படைப்போம். ஆண்டவரே, எங்களை அறிந்து வைத்திருக்கிறவரே, உம்மையும் நாங்கள் அறிந்து கொள்ள, உம்மை அறிந்து உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் செயலாற்ற எங்களையே உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி ஒப்படைப்போம். அன்புக்குரியவர்களே, அந்த நல்ல மேய்ப்பர் நமக்காக தன் ஜீவனையை கொடுக்கின்றவர். அவர் கூலியாள் அல்ல, அல்லது திருடனும் அல்ல. திருடன் திருட வருகிறான், தன்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக மட்டுமே வருகிறான். ஆடுகளுடைய உயிரை குறித்து அவனுக்கு அக்கறை இல்லை. அவ்விதமாகவே கூலியாளும் ஆடுகளுக்குரிய உயிரை குறித்து அவர்கள் கவலை கொள்ளாதபடி தங்களை குறித்தே கவலை கொள்ளுவார்கள். ஆனால் நமது ஆண்டவரோ தன்னை குறித்து கவலை கொள்ளாமல் நாம் மீட்படைய, நாம் வாழ்வு பெற, நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுபட அவர் தன்னையே கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, அவர் தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்ததனுடைய நோக்கத்தை உணர்ந்து இன்றும் நமக்காக அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய சமூகத்திலே அவருடைய பாதப்படியிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக, நாங்கள் வாழ்வு பெறுவதற்காக, நாங்கள் காக்கப்படுவதற்காக, தீயோனின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தம்மையே தந்தவரே, உம் பாதத்தில் எங்களை தருகிறோம் என்று சொல்லி, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏற்கப்படுவதற்கு தடையாய் இருக்கின்ற எங்கள் பாவங்களை நாங்கள் உணர்கிறோம், அறிக்கை செய்கிறோம் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நாங்கள் நம்பத்தக்க கண்மலையே, எங்களுக்காக தம்மையே தந்தவரே, இதோ உம்முடைய பாதப்படியில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை அறிந்து வைத்திருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் உம்மை சார்ந்து வாழுகின்ற போது எதை குறித்தும் பயம் கொள்ள தேவையில்லை என்பதை ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றீர். அந்த நம்பிக்கையில் இன்னும் பலப்பட உம்மை மாத்திரம் சார்ந்து வாழ இந்த உலகத்தில் எதுவும் எங்களை காப்பதில்லை. பணமோ பொருளோ மனிதர்களோ எங்களுக்கு பாதுகாவலை தருவதில் நீர் மட்டுமே எங்களை அறிந்து, எங்கள் தேவைகளை அறிந்து எங்களுக்கு உதவி செய்கின்றவர் என்பதை உணர்ந்து உம்முடைய பாதப்படியில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்ற ஒரு மேய்ப்பனாக உம்மை எங்களுக்காக தந்தீரே. எங்களுக்காக நீர் ஜீவனை விட்டீர், எங்களுக்காக பாடுகளை ஏற்றீர். பிசாசின் பிடியின் என்று நாங்கள் மீட்கப்படும்படியாய், தீயோரின் பிடிக்குள்ளே அழிந்து போகாதபடி நாங்கள் காக்கப்படும்படியாய், எங்கள் பாவங்களுக்கு விடுதலையை தரும்படியாய் நீர் சிலுவையை ஏற்றுக்கொண்டீர். அந்த சிலுவையை தியானிக்கின்ற நாட்களிலே ஆண்டவரே,
எங்களிலே இன்னும் காணப்படுகின்ற, எங்களிலே இன்னும் ஒட்டி கொண்டிருக்கின்ற பாவங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள் இவை எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் வெளியே வந்து எங்களை முழுமையாய் ஆண்டவருடைய பாதப்படியிலே அர்ப்பணிக்க ஆண்டவர் அருள்தார். ஆண்டவருடைய கிருபை எங்கள் வாழ்விலே தொடரட்டும். ஆண்டவருடைய அன்பு எங்கள் வாழ்விலே தொடரட்டும். நல்ல மேய்ப்பரான உம்முடைய அன்பு கரத்தை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு உம்மோடு இணைந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர எங்களுக்கு அருள்தார். இதனால் என் மீதமான வேலைகளை ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் அர்ப்பணிப்போடு படைத்த இந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்களை கொண்டும் இந்த காணிக்கைகளை கொண்டு உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து எங்கள் வாழ்க்கை பயணத்திலே கடவுளுடைய அன்பும் கிருபையும் இரக்கமும் எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.